வெல்கம் டு தனிஸ்தா ஆரி ஒர்க்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்டர் ரெஜினா வியர் பண்ணியிருக்க ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எம்ப்ராய்டரி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டிசைன் வந்து எப்படி போடலாம் அவங்களோட ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கொடி டிசைன் வந்து ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சிம்பிளான டிசைன், நல்ல எலகண்ட்டான டிசைன், சூப்பராக இருக்கும். இந்த டிசைன் வந்து நம்ம வந்து ப்ளவுஸுக்கு நம்ம பண்ணிக்கலாம், சுடிதாருக்கும் பண்ணிக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த அவுட்லைனுக்கு ஃபுல்லாக வந்து சுகர் பீட்ஸ் கொடுக்குறேன். ஒரு 2 பீடு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரலாம். மெட்டீரியல்ஸ்னு பார்த்தோம்னா இதுக்கு சுகர் பீட்ஸு, ஜர்தோசி நம்பர் 2 சைஸ் பெரிய பீடு, இந்த மெட்டீரியல்ஸ் இருந்தால் போதும். நம்ம வந்து சூப்பராக அந்த டிசைன் வந்து நம்ம பண்ணிடலாம். அந்த கொம்பு முடிக்கிற இடத்துல வந்து நம்பர் 2 சைஸ் பெரிய பீடு வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த சைடு அந்த கொம்புக்கும் அதே மாதிரி நம்ம சுகர் பீட்ஸ் கொடுத்து அந்த பெரிய பீடு கொடுத்து அப்படி ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரலாம். இந்த வளையிற இடத்துல வந்து ஒரு பீடாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா அந்த வளைவு வந்து கரெக்டாக வரும். அப்புறம் அந்த பெரிய பீடு கொடுத்து அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கொம்பு டிசைன் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ்ட் ஆயிரும். அடுத்து என்ன பண்ண போகிறேன் பார்க்கலாம். மேலே சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பீடு கொடுத்து அதை சுற்றி வந்து சுகர் பீஸ் அப்படியே கொடுத்துக்கிட்டே வரலாம். ஸ்டிச் பண்ணும்போது 2 பீடாக அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் வந்தோம் அப்படின்னா அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜர்தோசியில் வந்து லவங்கம் ஸ்டிச் வந்து போடலாம். இந்த ஒன் சைடு வந்து இந்த போட்டு முடிச்சிட்டேன். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லவங்கம் ஸ்டிச் வந்து போட போகிறேன். சாதாரண நீட்டில் தையல் ஊசியில் தான் எடுத்திருக்கேன். இந்த ஊசி பார்த்தீங்க அப்படின்னா மெல்லிஸாக இருக்கும். இது ஜர்தோசி ஊசி தான். ஜர்தோசி வந்து இந்த நீடில் வந்து ஈஸியாக போகும். இதில் எப்பயும் போல் சாதாரண தையல் நூலில் அந்த ஊசியில் வந்து கோர்த்துட்டு ஜர்தோசியை வந்து கோர்த்துட்டு நம்ம லவங்கம் ஸ்டிச் போடணும். நம்ம த்ரெட்டில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த ஜர்தோசியில் வந்து லவங்கம் ஸ்டிச் வந்து போட போகிறோம். லவங்கம் ஸ்டிச்லேயே கொஞ்சம் லாங்காக வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட போகிறோம். அவ்வளோதான், இதுக்கு வேறு என்ன டிஃப்ரென்ஸும் கிடையாது. அதே மாதிரி 4 லவங்கம் ஸ்டிச் இருக்கிற மாதிரி போட்டுடலாம். அந்த சைடு அதே மாதிரி போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த சைடும் போட்டு முடிச்சிடலாம். ஜர்தோசியில் வந்து எப்படி லவங்கம் ஸ்டிச் வந்து ஈஸியாக போடலாம் டுட்டோரியல் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோலேயே உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும் ஜர்தோசியில் வந்து எப்படி லவங்கம் ஸ்டிச் போடுறதுன்னு. உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக வந்து டீட்டெயில்டாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஜர்தோசிலே வந்து லாங்கம் ஸ்டிச் கொடுத்த பிறகு அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி பெரிய பீடு ஒரு சுகர் பீடு இந்த மாதிரி அப்படியே கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா அரும்பரும்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த சுற்றி அப்படியே கொடுத்துருவோம். பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். அப்படியே கண்டினியூஸாக அந்த பீட்ஸ் ஒர்க் வந்து அப்படியே கொடுத்துக்கிட்டே வரலாம். இந்த சுகர் பீடெல்லாம் கொடுத்த பிறகு அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த கொம்புக்கு இடையில வந்து கேப் இருக்கு இல்லையா, அதில் வந்து அரும்பரும்பாக தொங்குற மாதிரி 3 சுகர் பீடு, ஒரு பெரிய பீடு, அப்புறம் ஒரு குட்டி பீடு இந்த மாதிரி கொடுத்து ஒரு நாட் போடாமல் 2 நாட் போட்டோம் அப்படின்னா அந்த பீட்ஸ் வந்து வராமல் இருக்கும். அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வந்துடலாம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டாக வந்துக்கிட்டே இருக்கும், நோட்டிஃபிகேஷன்ஸாகவும் வந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோதுமை பீடு வந்து கொடுக்குறேன். இது கொஞ்சம் கேப் இருக்கனால இங்கே ஒரு கோதுமை பீடு கொடுத்து ஒரு நாட் போட்டு முடிச்சிடலாம். அதே மாதிரி அந்த சைடும் கொடுத்து முடிச்சிடலாம். மாதிரி இந்த சைடு வந்து இந்த கோதுமை பீடு கொடுத்த பிறகு ஒரு சிம்பிளான மோட்டிவ் டிசைன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ப்ளவுஸுக்குள்ள வந்து நம்ம புட்டாஸ் கொடுக்குற மாதிரி அங்கங்கே கொடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு கிராண்ட் லுக் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். பார்க்குறதுக்கு நல்ல கிராண்டாக இருக்கும். இந்த மோட்டிவ் டிசைன் வந்து நம்ம எங்கேனாலும் ட்ரை பண்ணலாம், சுடிதாருக்கும் ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லா கிராண்டாக இருக்கும்.
ரெஜினா போட்டிருக்க ப்ளவுஸில் இருக்கிற அந்த டிசைன்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் ஈஸியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு எழுதி அனுப்புங்க. நானும் உங்களுக்கு மறக்காமல் ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் அந்த கொம்பை சுற்றி வந்து ஜரி த்ரெட்லேயே வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டிசைன் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஒரு அழகான மோட்டிவ் டிசைன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.